அதாவது கேப்டன் சார்கிட்ட நட்பெல்லாம் தேவையில்லை. ஓகே சார். இந்திய சங்கத்து உறுப்பினர் இருந்தாலே ஒரு நட்பு தான் அவருக்கு. ஓகே. நம்ம நான் சாதாரண நாடகம் நடத்தும் போது நான் நடிகனே ஆகலை, நாடகம்லாம் நடத்துவோம். அந்த நேரத்தில் அவர் நடிகர் சங்கம் அவர் போய் பார்க்கலாம், பேசலாம், நம்ம குறைகளை பற்றி சொல்லலாம், என்ன வேணாலும் பேசலாம். அதுக்கப்புறம் நான் வந்து தர்ம சக்கரம் படத்தில் நான் ரவிக்குமார் சார் டைரக்ஷன், நான் கோடையில் இந்த படத்தில் அதில் கேரக்டர் கூட பண்ணியிருப்பேன். அப்போவும் எனக்கு பழக்கம் இருக்குது. அப்போ தர்ம சக்கர நேரத்தில் ராவுத்திரிட்ட ஒரு கதை சொன்னேன், ஹீரோக்கு தான் கூப்பிட்டு போனாப்புல. அந்த கதை ஓகே ஆச்சு. உடனே விஜயகாந்த் சார் கேட்டார், அண்ணன் கதை சொல்லிட்டு கதை ஓகே ரமேஷ் நான் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் நடிகலாம் ஆனால் கொஞ்சம் பிஸி ஆகிட்டனால அந்த கதை பண்ண முடியல. அந்த கதையை தான் பின்னாடி 10 வருஷம் கழிச்சு ஆதவன் சூர்யா வச்சு பண்ணேன். விஜயகாந்த் சார் பண்ண. ஓகே சார். சார், அதாவது கேப்டன் சாரை பற்றி நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்லையா இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், அவர் சாப்பாடு அப்படிங்கும்போது அவர் இருக்கிற இடத்துல சாப்பாடுக்கு குறையே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க அந்த காலத்துல நாங்கள் அசிஸ்டன்ட் உதவி இயக்குனரா ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ரோகிணி லாட்ஜ் ஒன்று இருக்குது. அந்த ரோகிணி லாட்ஜ் எதிர அவர் ஆஃபீஸ் இருக்கும், விஜயகாந்த் சார் ஆஃபீஸ். அங்கே போனால் நீ அவங்க படத்தில் ஒர்க் பண்ணுறியோ, நீ உதவி இயக்குனர் ட்ரை பண்ணுறேன்னா உனக்கு சாப்பாடு. நீ ஓகே எப்போ வேணா போகலாம், எப்போ எவ்வளோ வேணா சாப்பிடலாம். அது மாதிரி இப்படி ஒரு கோவில் தன்மை அவருக்கு தானாக வந்து அவரை கருப்பு எம்ஜிஆர்லாம் சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் எவ்வளோ டைரக்டர் உருவாக்கியிருக்காரு. டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவர் தான் டைரக்டர் உருவாக்குனாரு. இதெல்லாம் டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படுவாங்க கொடுக்கறதுக்கு இல்லையா. அவரு அவனுக்கு தானே கொண்டாந்தாங்க, அந்த அவங்களெல்லாம் கொண்டாந்தாங்க. கண்டிப்பா சார். சார், அதாவது நீங்க சொன்ன ஒரு விஷயம் தான் சார், நிறைய பேரை வந்து உருவாக்கியிருக்காங்க, நிறைய பேரை வந்து ஹெல்ப் பண்ணி விட்டுருக்காங்க. அந்த வகையில பார்த்தா ஆரம்ப இயக்குநர்கள்லாம் இருக்காங்களா சார், அதாவது நீங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் அசோசியேட் டைரக்டராகவும் இருக்கும்போது உங்ககிட்ட சார் பகிர்ந்த விஷயங்கள் அப்படின்னா என்னவா சார் இருக்கும் இப்ப நினைவுல வருது? அதுதான் சொல்றேன், கதை சொல்ல போனேன், கதை சொன்னேன், ஓகேன்னாரு. அப்ப அண்ணன் கிட்ட சொன்னேன், சொல்லிருக்கேன் பண்ணுங்க ரமேஷ், பண்ணிக்கலாம், ரொம்ப தைரியமா பண்ணுங்க. இப்படி யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல. அதை கேட்கவே மாட்டாங்க. இப்பெல்லாம் 1 வருஷம் 2 வருஷம் இருப்பாங்க, உடனே ஓகேன்ட்டாரு. அதை பத்தி பேச மாட்டாரு. யாராவது அதான் நிறைய இயக்குநர்கள் உருவாக்கிட்டாருங்க அவரு. செல்லும் அவர் தானே உருவாக்கணும் தானே அவரு. யோசிச்சு பாருங்க. அப்புறம் ஆமா சார். அது மட்டும் இல்லாம சினிமாவுல இருக்கும்போது யாருக்காவது ஏதாவது ஒரு கஷ்டமோ இல்ல வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாலுமே அந்த இடத்துல கேப்டன் சார் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு அது வந்து ஆமா. எந்த வித இப்ப நெய்வேலியில ஒரு பிரச்சனை நடந்தது, கேப்டன் தான் எல்லாரும் இறக்கி பஸ்ல இறக்கி சாப்பாடு போட்டு வழி நடத்தி கூட்டு போனது. அவருக்கு தேவையா? அவரை சுற்றி ஒரு பஸ்ஸே இருக்கும், கூட்டமே இருக்கும். இருந்தா அதை பத்தி அவன் கவலைப்படாம எங்களை பாதுகாப்பா கொண்டு போய் தாக்கறையா இருப்பாரு அவரு. மதுரையில் இருந்த ஒரு ஸ்டார் நிட்டு பார்த்தா அவரு இறங்கி நைட்ல எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அப்படிதான் பண்ணுவார் அவரு. அவர் அப்படி ஒரு மனிதர். அவரு எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் உள்ள மனிதர் அவர். ஓகே சார், ஓகே சார். சார், இந்த சமயத்துல கேப்டன் சார் கூட நீங்க இந்த ஆதவன் விஷயத்தை பத்தி சொன்னது ரொம்ப சந்தோஷம் சார். அதை தவிர்த்து உங்களுக்கு நினைவுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஷூட்டிங் ஸ்பாட்ல நீங்க பேசிக்கும் போது அதுல ஏதாவது நினைவுகளை பகிரலாமா? இப்ப சொன்ன கட்சியில சேர சொன்னேன் நான், கஜேந்திர தான் கேட்டேன். அப்பதான் கட்சி ஆரம்பிச்சாரு அவரு. ஓகே ஓகே. நான் சொன்ன கட்சியில வந்துடுறேனே, எம்ஜிஆர் ஆர்மி மிஸ் பண்ணிட்டேன், இப்ப நான் வந்துடுறேன் அப்படின்னாரு. நீங்க என்ன சொல்லுவீங்க? வாங்க, வந்த கட்சி வளரும் இல்லையா, யாரா இருந்தாலும் ஒரு டாப் காமெடி வராதுன்னா வளரும் இல்லையா. ஆனால் அப்படி சொல்லலையே ரமேஷ் கடை, வராதிங்க. நீங்க எங்க கட்சிக்கு வந்தீங்கன்னா எதிர்கட்சியில் ஒரு நடிகரோ இந்த மாற்று கட்சி ப்ரொடியூசரோ உங்களுக்கு போட தேவைப்பாங்க. அதனால நீங்க தைரியமா வாங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணி தரேன். மற்றபடி நீங்க கட்சியெல்லாம் சேராதீங்க யாரா சொல்லுவாங்களா? மற்றவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அக்கறை உள்ள ஒரு மனிதர் தானே அவர். கண்டிப்பா சார். பாருங்க, அந்த சுயநலம் தான் கிடையாது அவர்கிட்ட எப்பவுமே. ஆமா சார். அதான் நீங்க சொன்ன ஒரு வார்த்தை, இந்த சுயநலம் அப்படிங்கிறது இல்லாத ஒரு மனிதரா வந்து தமிழ் சினிமால எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மனுஷனா வந்து நம்ம கேப்டன் சார் இருக்காரு சார். அதுவே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். அட் த சேம் டைம் நீங்க சொன்னீங்களே சார், நிறைய விஷயங்களை ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு. கேப்டன் சாருக்கு ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னா எதுக்காக சார் சொல்லுவீங்க? இப்ப கேப்டன் நன்றி சொல்லணும்னா எதுக்காக சொல்லணும்னா, அவர் சாப்பாடு போட்டா இருப்பாரு அத்தனை பேருக்கு, அதுக்காக சொல்லணும். முதல்ல ஒரு கஷ்ட வறுமையில் அத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டாரு. அதெல்லாம் உலகத்திலேயே பெரிய தானம் அன்னதானம் தானுங்க. அது சலிக்காம பண்ணாரு இல்லையா, அதான் முக்கியம். ஓகே சார். ரொம்ப நன்றி சார், உங்களோட நேரத்தை எங்களை ஒதுக்குனதுக்கு.